வணக்கம். குட்டீஸார்த்தமிழில் இன்றைக்கி நம்ம சின்னமாரோல் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேப்பர் பென்சிலில் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. பேப்பரோட டாப்பில் ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் மாதிரி வரைய போகிறோம். பட் கொஞ்சம் நல்ல ப்ராடாக வர்ற மாதிரி இந்த மாதிரி அகலமாக வரைஞ்சிக்கோங்க. இந்த யூக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூ ஷேப் மாதிரி வரைய போகிறோம். ஒரு பாட்லாம் வரைஞ்சா அப்படி வரைவோம், அந்த மாதிரி இதுவும் நல்லா வைடாக வரையணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் போட்டோம் இல்லையா, அதோட இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி சைட் வேஸாக ஒரு பெரிய எஸ் லைன் மாதிரி வேவி லைன் போடணும். அதை கீழே ஒரு யூ மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த சீக்ஸ் இருக்குல்ல அங்கே ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரியே இந்த பக்கமும் சைட் வேஸாக ஒரு பெரிய எஸ் லைன் இந்த சீக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இயரை போய் கனெக்ட் பண்ணிவிடுவோம். அடுத்து பாடி போடுறதுக்கு இந்த சீக்ஸ் முடி இதில் இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் ஸ்லாண்டிங்காக ரெண்டு கேர்வ்டு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் ஸ்லாண்டிங்காக போடுறோம். அதே மாதிரியே இந்த பக்கமும் அப்சைட் டவுன் யூ ஷேப் ஸ்லாண்டிங்காக போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாட்டமில் இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன், இந்த பக்கமும் ஒரு ஸ்லீப்பிங் லைன், நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டுக்கணும். இந்த இடத்துல ஒரு ஜே ஷேப் மாதிரி போட்டுக்கணும். இந்த பக்கம் ஒரு ஆப்போசிட் சைட் ஜே மாதிரி போட்டுட்டு இதுவும் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுக்கணும். இந்த ஸ்பேஸையும் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வரைஞ்சிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு ஐஸ் போடுறதுக்கு இந்த சீக்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல ஃபேஸில் நல்லா கீழே தள்ளி இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ரைட் சைட்லேயும் ஒரு ஓவல் ஷேப், ரெண்டு ஓவல் ஷேப்பும் ஒரே சைஸாக இருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஒரு டபுள்யூ போட்டுக்கிறோம். அடுத்து இந்த ஐஸ்க்கு மேலே ஒரு குட்டி லைன் ஐப்ரோஸ் மாதிரி இருக்கிறதுக்காக இப்போ இந்த சின்னமாரோல் இருக்குல்ல இதுக்கு மேலே கொஞ்சம் க்யூட்டாக தெரியறதுக்காக ஒரு ஹார்ட் ஷேப் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். கலரிங் ரொம்ப சிம்பிள் தான், அதனால் நான் பொறுமையாகவே வீடியோவில் காமிக்கிறேன். ஐஸ்குள்ளே ஃபஸ்ட்டு லைட் ப்ளூ கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து லைட் பிங்க் கலர் ஆர் பீச் கலர் யூஸ் பண்ணி இந்த ஐஸ்க்கு கீழே ஒரு ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே ஃபுல்லாக டார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ரெண்டு ஐஸ்க்கு கீழேயும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ளூவை விட கொஞ்சம் டார்க்கான ஒரு ப்ளூ வச்சு இந்த ஐஸ்க்குள்ளே இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுத்திங்கன்னா நல்லா ஹைலைட்டடாக தெரியும். டார்க் ப்ளூ இல்லைன்னா அதே ப்ளூ யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த ஹார்ட் ஷேப்புக்கு டார்க் பிங்க் கலர் இல்லைன்னா ரெட் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ சின்னமாரோல் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் தானே, அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணுன்னா இந்த மாதிரி இந்த இயர்ஸோட இந்த லோவர் போர்ஷன் இருக்குல்ல அங்கே மட்டும் ஒரு க்ரே கலர் பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன் அவுட்லைன் மாதிரி. அதே மாதிரி இந்த இயர்ஸ்லேயும் க்ரே பென்சில் யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்து டார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம அந்த ட்ராயிங்கோட பாட்டமில் ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கோம்ல, லெக்ஸு ஹேண்ட்ஸ்லாம் ஜாயின் ஆகிற இடத்துல அந்த லைனுக்கும் இதே மாதிரி தான் க்ரே கலர் அவுட்டிங் கொடுத்துக்கலாம். யூஸ்வலாக நான் எல்லா ட்ராயிங்குமே கலரிங் முடிச்சதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்க சொல்லுவேன்ல, இதில் நம்ம ரொம்ப கலரிங்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ எங்கெங்கே கலர் பண்ணோமோ அதுக்கு மட்டும் அவுட்லைன் கொடுத்தா போதும். ஐஸில் கலர் பண்ணியிருக்கோம், அடுத்து இந்த க்ரே கலர்லாம் கொடுத்துருக்கோம்ல அந்த இடத்துல மட்டும் அவுட்லைன் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட்டுக்குள்ளே இன்னொரு டார்க் பிங்க் யூஸ் பண்ணி சும்மா ஒரு லைன் மாரி இந்த சைடில் போட்டுக்கலாம். சின்னமாரோலுக்கு டெய்ல் இருக்கும்ல அது போட மறந்தாச்சு. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆப்போசிட் சைட் சி மாதிரி இப்படி போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன கேர்வ்டு லைன், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த டெய்ல் வரைஞ்சிட்ருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்காங்க, அவங்க ஆட்டி விட்டுட்டாங்க லைட்டாக. பாருங்கள், சின்னதாக மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும்போது
அதை அப்படியே நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த லைன் அப்படியே நான் டார்க் பண்ணிட்டேன், ஸோ ரொம்ப ஒன்றும் தெரிஞ்சுக்காது. இப்போ இங்கேயும் க்ரே கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், சின்னமரோல் வரைஞ்சாச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய அந்த மாதிரி க்யூட் ட்ராயிங்ஸ்லாம் வரையணுன்னா இந்த சேனலை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி. நன்றி. நன்றி.